வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு தினமும் ஒரு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக இளநீர் கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் நம்ம அதை அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நம்மளுடைய உடல் வந்து நீரேற்றமாக எப்போதும் இருக்கும். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை தொடங்கி உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹீட் ஸ்ட்ரோக், இது போல பலவிதமான பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் இன்னும் பல்வேறு மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய கடுமையான நீரிழப்பை தடுக்கிறதுக்கு இளநீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இழந்து போன நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இளநீர் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய உடலில் போதுமான நீர் சத்து இல்லாத போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே நீரிழப்பு ஏற்பட்டு அந்த நீர் சத்து இல்லாமல் போயிடும். ஸோ இது உண்மையில் உங்களுடைய உடலில் இருப்பதை விட அதிக நீர் சத்தை வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நுண்ணூட்ட சத்துக்களையுமே கொடுக்கும். அதாவது ஒழுங்காக செயல்படுவதை இந்த நீரிழப்பு உங்களுக்கு தடை பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு இந்த தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தலைவலி, சோர்வு, தலைச்சுற்றல், வயிற்றுப்போக்கு, அதிகரித்த இதய துடிப்பு, வாய் வறண்டு போகிறது, இது மாதிரி பல அறிகுறிகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கோடை காலத்தில் தினமும் ஒரு இளநீர் குடிச்சிங்க அப்படின்னா நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாது. அதாவது நீரிழப்பு உங்களுக்கு வந்து ஏற்படாது. எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உங்களுடைய உடலில் வந்து நீரேற்றமாகவே நீங்கள் இருப்பீங்க. வறட்சி உங்களுடைய உடலுக்கு வந்து ஏற்படாது. காரணம், இளநீர் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பானமாக இருக்குது, ஒரு ட்ரிங்காக இருக்குது. இது நீரிழப்புக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் அந்த நீரிழப்பு வந்து ஏற்படாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கு காரணம் இளநீரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுகள். மேலும் பார்த்தோம்னா கூடுதலாக இளநீரில் பொட்டாசியம், சோடியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களாக இருக்கிறதால இது நம்மளுடைய உடலை வந்து எப்போதுமே நீரேற்றமோடு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களாம் இளநீர் குடிக்கும்பொழுது அந்த சிறுநீரக கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக்கலாம். சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் மேம்படும். தசை சுருக்கம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கியூர் பண்ணிக்கலாம். உங்களுடைய தசைகளை எந்த சுருக்கமும் ஏற்படாது. செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கலாம். இளநீர் அதன் ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போது நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதாவது செரிமானம் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னு இளநீரை வந்து நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அது செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான நல்ல பாக்டீரியாக்களை குடலில் ஊக்குவிக்கும். இது உங்களுடைய மார்பில் எரியக்கூடிய அந்த தன்மை இருக்குங்க இல்லையா, அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து இளநீர் வந்து சரி பண்ணிவிடும். முக்கியமாக வயிற்று அமிலம் உணவு குழாயில் திரும்பும் போது உங்களுக்கு அது ஏற்படும். ஸோ அதனால் அந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் எலக்ட்ரோலைட்டுகள் அதிகமாக இருக்கிறதால நீரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த நீரிழப்பால் உங்களுக்கு வந்து செரிமானம் உங்களுக்கு தேவையான அந்த நீர் சத்து இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் இளநீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான அஜீரணம் சார்ந்த, சீரற்ற குடல் இயக்கம் சார்ந்த, மலச்சிக்கல் சார்ந்த, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம். நோய்கள் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து விலகி செல்வதற்கு நமது உடலில் வந்து இம்யூன் பவர் நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடலில் இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கிறதும் மிக மிக முக்கியமானது. இளநீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளநீரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுகள் அது அதிகமாக இருக்குது. அது கூடவே வந்து விட்டமின் சி எனும் உயிர் சத்தும் இளநீரில் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி சத்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த உயிர் சத்து நம்ம கிடைக்கிறதால இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். குறிப்பாக வந்து இளநீரில் ரிஃபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலேட் உள்ளிட்ட விட்டமின் பி சத்துக்களுமே இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களான இந்த சாதாரண சளி போன்ற காய்ச்சல், தலைவலி, இது போல பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். நமக்கு வரக்கூடிய இந்த சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கும். குறிப்பாக புற்றுநோயெல்லாம் நம்ம எதிர்த்து போராடக்கூடிய நன்மைகளை வந்து நம்ம பெறுவோம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலாம் நம்ம முன்னாடியே பரவாமல் தடுத்துக் கொள்ளலாம். தோல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா இளநீரை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இளநீரில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்திருக்கிறதால இது ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்குது மற்றும் இதய நோய், புற்றுநோய், கல்லீரல் பிரச்சனைகள் போன்ற நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும். மேலும் சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும்.
அதாவது நம்மளுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இளமையான ஒரு தன்மை நம்மளுடைய சருமத்துக்கு கொடுக்கறதுக்கும் பளபளப்பான சருமத்தை கொடுக்கறதுக்கும் இளநீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த இளநீருடைய ஈரப்பதமூட்ட பண்புகள் சருமத்தை ஈரமாக்கும். அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நமக்கு எப்போதுமே சருமத்தை வச்சிருக்கும். நமக்கு வறட்சியான சருமம் இருக்காது. அப்போ தோல் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தி கோலோஜனுடைய உற்பத்தியை அதிகரித்து நேர்த்தியான கோடுகள் நம்ம முகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குறைக்கும். அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய வெட்டு தழும்புகள், கோடுகள், சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சியெல்லாம் நீங்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வறண்ட செல்கள், அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதான் நமக்கு ரிமூவ் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுத்து தோல் ஆரோக்கியத்தை மேம்பட வைக்கிறதுக்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சியாக நம்மளை வைத்துக் கொள்வதற்கும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் இளநீர் உதவிகரமாக இருக்கும். இளநீர் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இயற்கை பானமாக இருக்குது. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிக உடல் வெப்பநிலையை சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கடுமையான வெப்பத்தின் போது கூட அதை சாதாரணமாக நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீட் பாடி டெம்பரேச்சர் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அத்தியாவசியமான எலக்ட்ரோலைட்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இளநீரில் இருக்கிறதால இது வந்து உடலினுடைய திரவ சமநிலையை மீட்டெடுக்குது. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நம்மளுடைய உடம்பை குளிர்ச்சியாக்குது. இதனாலே நமக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வறண்ட உடம்பு, வறண்ட தாகம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். இளநீர் வந்து ஒரு அதிசய பானமாக பலரால் எடுத்துக்கொள்ளப்படுது. கோடை காலத்தில் வெப்பத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு சிறந்த பானமாக, ஒரு ட்ரிங்காக இளநீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இது உடனடியாக எனர்ஜி நமக்கு வந்து கொடுக்கும். அதாவது ஆற்றல் ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குது. அப்படின்றத இயற்கை விளையாட்டு பானமாக இருக்கும். அதாவது இயற்கையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எப்போதுமே நம்மளுடைய உடலில் சத்துக்கள் வந்து குறைவு ஏற்படக்கூடாது அப்படின்னா இப்போ விளையாட்டு வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இளநீரை வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இயற்கை பானங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல் ஊட்டச்சத்து இன்னும் அதிகரிக்கப்படும். எப்போதுமே சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ தினசரி எந்த நேரத்திலும் வந்து நம்ம இளநீர் குடிக்கிறது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான நேரத்தில் நம்ம வந்து இளநீரை குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்றதால பகலில் மற்றும் இரவில் கூட இளநீரில் அனைவருமே வந்து நம்ம குடிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போது காலை நோய் மற்றும் நெஞ்செரிச்சல் ஆகியவற்றை குறைக்கிறதுக்கு இந்த இளநீர் உதவிகரமாக இருக்கும். இப்போது முதல் 3 மாதங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது நிறைய ஊட்டச்சத்துக்களையே இந்த இளநீர் வந்து கொடுக்கும். விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் இளநீர் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிங்காக இருக்கும். நீங்கள் இளநீரை வந்து எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். இப்போ குறிப்பாக உங்களுக்கு சளி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இரவில் வந்து நீங்கள் இளநீர் குடிக்கிறத நிறுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் வந்து இளநீரை வந்து எப்போது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இளநீர் வந்து நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. இப்போது நீங்கள் எல்லா டைம்லையுமே இளநீர் எடுத்துக்கலாம். இளநீர் நன்மைகள் வந்து உங்களுக்கு நிறைய நோய் அறிகுறிகளை முன்னாடியே தடுத்து நிறுத்தும். உங்களுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து உடலை வந்து ஹைட்ரேட்டாக செய்ய உதவிகரமாக இருக்கும். அதாவது நீரேற்றமாக உங்களுடைய உடலை வைத்திருக்கும். இப்போ விளையாட்டு வீரர்கள்லாம் குறிப்பாக வந்து உடற்பயிற்சிக்கு முன்னாடி அவங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் உடற்பயிற்சி செய்து முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுடைய ஆற்றலை மறுபடியும் மீண்டு கொண்டு வரதுக்கு அவங்களுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து உடனே மீட்டு தருவதற்கெல்லாம் இளநீர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அடிக்கடி இந்த தலைவலி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் இளநீர் எடுத்து குடிக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. குறிப்பாக அவங்களுடைய உடலில் சத்துக்கள் வந்து பூர்த்தி செய்யப்படுவதால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வந்து இருக்காது. கொளுத்தக்கூடிய கோடை வெயிலால் மக்கள் தங்களை வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளணும்னு போராடுறாங்க. மேலும் தங்களை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கும் அதன் மூலமாக வெப்ப தாக்குதல்கள் எதுவும் ஏற்படாமல், வெப்ப தாக்குதல் ஏற்பட்டு சோர்வடையாமல் முன்னாடியே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆபத்தான வெப்பநிலைகளுக்கு மத்தியில் பல்வேறு காரணங்களுக்காக அவங்க இளநீரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வெப்பநிலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இளநீர் கியூர் பண்ணும். உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மற்றும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு இளநீர் வந்து சரி பண்ணிடும். உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நமக்கு விலக்கி இளநீர் உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் கோடை காலங்களில் தினமும் ஒரு இளநீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நீங்கள் அந்த சீசன்லேயே உங்களுக்கு வந்து இளநீர் கிடைக்குது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு இளநீர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு வந்து போதுமானது தான். காலையில் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கிறது இன்னும் உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். எனவே இளநீரை குடித்து அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.